உங்கள் மனமார்ந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 27, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். ஸ்பர்டீதா பஞ்சாங்கம் 27 டாஸ்த அக்டோபர் 2025 திங்கட்கிழமை. கார்த்திகை சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி இன்று காலை 6:05 தொடங்கி அக்டோபர் 28 காலை 8:00 வரை இருக்கும். நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:27 வரை இருக்கும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 28 மதியம் 3:45 வரை தொடரும். யோகம் அதிகண்ட யோகம் இன்று காலை 7:26 வரை இருக்கும். அதன் பிறகு சுகர்ம யோகம் தொடங்கி அக்டோபர் 28 காலை 7:50 வரை தொடரும். கரணம் கௌலவ கரணம் இன்று காலை 6:05 முதல் மாலை 7:06 வரை இருக்கும். அதன் பிறகு தைத்துல கரணம் தொடங்கி அக்டோபர் 28 காலை 8:00 வரை தொடரும். அசுபகாலம் ராகு காலம் காலை 7:57 முதல் 9:22 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 10:46 முதல் மதியம் 12:10 வரை இருக்கும். குளிக காலம் மதியம் 1:35 முதல் 2:59 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் மதியம் 12:33 முதல் 1:18 வரை மற்றும் 2:48 முதல் 3:33 வரை இருக்கும். வர்ஜிய காலம் காலை 11:39 முதல் மதியம் 1:26 வரை மற்றும் இரவு 11:58 முதல் 1:43 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:57 முதல் 5:45 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:33 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 6:24 முதல் 8:11 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று லும்ப ஆனந்தாதி யோகம் மதியம் 1:27 வரை இருக்கும். அதன் பிறகு உத்பாத யோகம் இருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:33 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:48 நிகழும். சந்திரோதயம் காலை 11:26 நிகழும். சந்திராஸ்தமனம் இரவு 10:03 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சொஃப்தோன் சந்திரன் அர்சி இன்று முழு நாள் முதொத்தி மற்றும் இரவு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ஆடோத் இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 27 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஆன்மீகமாகவும் பொருளாதார ரீதியிலும் சிருஷ்டிப்பூட்டும் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படலாம். இது உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளுக்கு கதவை திறக்கும். சிறிய முயற்சிகள், ஒவ்வொரு நாளும் எடுத்த படிகள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளாக மாறக்கூடும் என்பதை இன்று நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். உங்கள் எண்ணங்களையும் திட்டங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விரிவுபடுத்திக் கொள்ள தயங்காதீர்கள். ஆனால் மாற்றத்தை கவலையுடன் எதிர்பார்க்க வேண்டாம். அனுபவம் மற்றும் பெரியவர்களின் அறிவுரைகளை மதிப்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் மனமும் உணர்ச்சி நலமும் பராமரிக்கப்பட வேண்டும். இன்று நீங்கள் புதுமையான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் கொண்டு வருவீர்கள். இதனால் எந்த வேலையையும் முழு மனதுடனும் கவனமுடன் செய்து முடிப்பீர்கள். இல்லையேல் உங்கள் எதிர்பார்ப்புகள் வெற்றியடையாமல் இருக்கலாம். வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து தேவையில்லாத தகராறுகளை தவிர்க்கவும். ஏனெனில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி பரபரப்பாக கவலைப்படுவது நேரத்தை வீணாக்கும் மட்டுமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் குழப்பங்களையும் தெளிவாக உணர்ந்து அவற்றை நீக்குவதற்கும் முன்னேற்றத்துக்கு வழி செய்வதற்கும் சிறந்த நாள். கடந்த கால உழைப்பு மற்றும் முதலீடுகள் இன்றைக்கு நன்மையாக திரும்பி பொருளாதார ரீதியாக பலன் தரக்கூடும். மேலும் இந்த பயணத்தில் உங்களுக்கு துணை இருந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு உங்கள் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க மறக்காதீர்கள். ஒரு சின்ன நன்றி கூட அவர்களிடம் பெரும் மகிழ்ச்சியையும் இணைப்பையும் உருவாக்கும். மாலை நேரத்தை சிறப்பு முறையில் திட்டமிடுங்கள். அது ஒரு காதல் தருணமாகவும் இனிமையான அனுபவமாகவும் மாறும் வகையில் முயற்சி செய்யுங்கள். புதிய யோசனைகளில் நேரத்தை செலவிடுவது, சுவாரஸ்யமான புத்தகத்தை படிப்பது அல்லது படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் செயல்களில் ஈடுபடுவது உங்கள் நாளை உற்சாகமாக மாற்றும்.
உங்கள் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியமானவர் மற்றும் உங்கள் வாழ்வில் அவர்களின் மதிப்பு எவ்வளவாக இருக்கின்றது என்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்துங்கள். இதனால் உங்கள் நாள் உணர்ச்சி ரீதியிலும் மகிழ்ச்சியுடனும் வளமானதாக மாறும். இன்று நீங்கள் ஆன்மீக பயணம், கர்மா மற்றும் தார்மீக பொறுப்புகளை கவனிக்கும் விதத்தில் பிஸியாக இருப்பீர்கள். அதே சமயம் உங்கள் முக்கியமான இலக்கு அல்லது விருப்பத்தை அடைய புதிய ஊக்கமும் கிடைக்கும். இந்த பயணத்தில் அனுபவமிக்க அறிவாளிகள் வழங்கும் வழிகாட்டல் உங்களுக்கு தெளிவான திசையை காட்டும். வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை ஆழமாக சிந்தித்து ஆன்மீக பார்வையை புரிந்து கொள்ளும் முயற்சிகள் இன்று பலனளிக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பால் கடினமான பணிகளும் எளிதாக முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்க ஒரு வாய்ப்பு வரும். இது மறைமுகமாக நன்மை தரும். உறவுகளில் ஏற்படும் சின்ன தகராறுகளை விரைவாக தீர்க்க வேண்டும். மேலும் குழந்தைகளின் உணவு பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். இதனால் சுகாதார பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். வீட்டில் நேர்மறை சூழலை பராமரித்து ஒழுங்கை முன்னிலை நிறுத்துவது முக்கியம். குடும்பத்தின் பாதுகாப்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்கள் வளங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு வாழ்க்கை முழுமையாக வளமுடன் அனுபவிக்கப்படும். இன்றைக்கு உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகளின் சிக்கல்களை கவனிக்கும் விதத்தில் உணர்ச்சி பூர்வமான நாள் ஆகும். வீட்டில் வயதான ஒருவர் உடல் நலம் அல்லது உணவு தொடர்பான சின்ன பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதனால் அவர்களை கவனமாக கவனிப்பது அவசியம். தொழில் மற்றும் பணிகளில் சுலபமாக அலட்சியப்பட வேண்டாம். மூத்தவர்களின் அறிவுறுத்தல்களை கவனமாக கேட்டு அவர்களின் அனுபவத்தின் ஞானத்தை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உரையாடல்களில் கோபம் அல்லது அதிருப்தியை கட்டுப்படுத்தி தவறான புரிதல்கள் அல்லது சர்ச்சைகள் உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நிதானமும் புரிந்துணர்வும் கொண்டால் அவற்றை திறமையாக எதிர்கொள்வீர்கள். இன்று புதிய அல்லது பழைய உறவுகளில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது. அவர் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கலாம். ஏற்கனவே உறவில் இருப்பின் உங்கள் காதல் நிலை ஆழமானதா, நிலையானதா அல்லது தற்காலிக ஈர்ப்பா என்பதை உணர்வீர்கள். அதே சமயம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க நேரிடலாம். முதலில் பாரமாகவும் கடினமாகவும் தோன்றினாலும் நிதானம் மற்றும் தெளிவான சிந்தனையால் அதை சிறப்பாக கையாள முடியும். வாழ்க்கை எப்போதும் மாற்றங்களை எதிர்கொள்கிறது. மிஸ்டி சிட்ஜர் இன்று உங்களுக்கு புது காதல் கனவுகளை உணர்வாக நனவாக்குற்று வாய்ப்பும் அதற்கான உற்சாகமும் தருகிறது. காதல் என்பது வெறும் இணைப்பு அல்ல, அது முழுமையான நம்பிக்கையையும் தனித்தான திறந்த மனதையும் உடையவர்களுக்கு இடையேயான உண்மையான பகிர்வாகும். உங்கள் துணையை நம்புங்கள், ஏனெனில் நம்பிக்கை தான் உறவை வலுப்படுத்தும் முக்கிய அம்சம். இன்று நீங்கள் உங்கள் உறவுகளில் ஆர்வத்துடன் ஈடுபாட்டுடன் நடந்து உறுதியான படிகளை எடுக்கப் போகிறீர்கள். மேலும் வெளிநாடுகளில் வணிகம், புதிய திட்டங்கள் அல்லது படைப்பாற்றல் வாய்ப்புகளை ஆராயும் போது சிறிய முயற்சி நுட்பமான திட்டமிடல் வெற்றியின் அறிகுறிகளாக மாறும். இருப்பினும் பணம் மற்றும் நிதி விஷயங்களில் முன்னேறுவதற்கு எச்சரிக்கையுடன் நடந்து தேவையில்லாத மன அழுத்தங்களை தவிர்க்க வேண்டும். நாள் முழுவதும் சிறிய சோகங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்படலாம், ஆனால் அவை புதிய மாற்றங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு அடிக்கடி கதவை திறக்கின்றன. எனவே உங்கள் மனதை நேர்மறையாகவும் உற்சாகத்துடனும் வைத்திருங்கள். அப்பொழுதுதான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தரும். இன்று எதிர்பாராத சவால்கள் மற்றும் சூழ்நிலைகளை கையாளும் திறன் உங்கள் முன் தோன்றும் நாள். சிலர் உங்களோட முயற்சிகளை விமர்சிக்கலாம், அதனால் ஒவ்வொரு படியையும் நுண்ணறிவுடனும் திட்டமிட்டு எடுக்க வேண்டும். வணிகம் அல்லது தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இது சிறந்த நேரம். மேலும் பணியிடத்தில் முக்கிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. உங்கள் வருமானத்தில் புதிதான வாய்ப்புகள் தோன்றும். சில சமயங்களில் நீங்கள் கனவிலும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய யோசனைகள், கண்ணோட்டங்கள் மற்றும் புதுமையான அணுகுமுறைகளை செயல்படுத்துவதன் மூலம் மூத்த அதிகாரிகள் மற்றும் முடிவெடுப்பவர்கள் உங்கள் திறமையை கவனித்து முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். இருப்பினும் வெற்றியை உறுதிப்படுத்த உங்கள் வேலை செயல்முறையை மேம்படுத்துவது முக்கியம். நிதி நிலைகளில் லாபக்கான அறிகுறிகள் உள்ளன, ஆனால் நிலம் மற்றும் சொத்துக்களுக்கான முடிவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கடின உழைப்பு, அறிவு மற்றும் நிதானத்துடன் செயல்படினால் தொழில் முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகளும் உங்கள் கால்களை முத்தமிடும். இன்று உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை முன்னிறுத்தி கவனம் செலுத்த சிறந்த நாள். கடந்த காலத்தின் எதிர்மறை அனுபவங்கள் உங்களின் தற்போதைய நிலையை பாதிக்க விடாதீர்கள், ஏனெனில் அது உடலிலும் மனதிலும் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது நிகழும் சம்பவங்களில் முழுமையாக ஈடுபட்டு உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள்.
உடற்பயிற்சி, தியானம் அல்லது சுகாதார மேம்பாட்டிற்கான நேரத்தை ஒதுக்குவது இன்று முக்கியம். நீண்ட காலமாக உங்கள் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் சரியான வழி மற்றும் நேரத்தை அறிய முடியாமல் இருந்தீர்கள் என்றால் இன்று அதற்கான தெளிவும் தீர்வும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்கள் நாளும் வாழ்க்கையும் முழுமையாக ஆரோக்கியமாக மாறும். இன்று திங்கட்கிழமை. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. சந்திரன் தனுசுக்கு ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் சுகர்ம யோகம் இன்றைய தினத்தை கர்மம் சார்ந்ததாகவும் பலன் தரக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இந்த யோகம் இன்றைய செயல்களின் பலன் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கிறது. கீழே இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய 4 செயல்களும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள்: 1. சிவபெருமானை வழிபட்டு தியானம் செய்யுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானை மகிழ்விப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகும். சிவலிங்கத்திற்கு தண்ணீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்கவும். இதனால் சந்திரனின் அமைதியின்மை நீங்கி மனம் நிலையாக இருக்கும். மன அமைதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிப்பதால் பொருளாதாரம் மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையில் நன்மை கிடைக்கும். 2. புதிய வேலை அல்லது முதலீட்டிற்கு திட்டமிடுங்கள். மதியத்திற்கு பிறகு சுகர்ம யோகம் காலை 7:26 தொடங்கியுள்ளது. இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் சுபமானது. ஆனால் ராகு காலத்தில் காலை 7:57 9:22 எந்த வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று மதியம் 12 மணிக்கு மேல் ஒரு புதிய தொழில், முதலீடு அல்லது முக்கியமான சந்திப்புக்கான திட்டத்தை உருவாக்குவது வெற்றிக்கு அடித்தளமிடும். அஷ்டாசாத்த 3வது பெரியவர்கள் அல்லது மூத்தவர்களிடம் ஆசி பெறுங்கள். சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறார். இது குரு மற்றும் ஞானத்தின் ராசியாகும். தைசனி. எனவே இன்று பெரியவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது சுப பலனை தரும். இது வாழ்க்கையிலும் பிரசித்த முடிவெடுக்கும் சக்தி, ஸ்திரத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை அதிகரிக்கும். 4வது வெள்ளை உடை அல்லது வெள்ளி அணியுங்கள். திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள். எனவே வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணிவது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பராமரிக்கிறது. மேலும் முடிந்தால் வெள்ளிப்பொருள் எதையாவது அணியுங்கள் அல்லது வீட்டில் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள். இது செல்வம் தொடர்பான ஆற்றலை மேம்படுத்துகிறது. இன்று செய்யக்கூடாத 4 செயல்கள். 1. எந்த விதமான தகராறு அல்லது விவாதத்திலும் ஈடுபடாதீர்கள். மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் காலையில் மனதில் கோபம் அல்லது சமநிலையற்ற தன்மை அதிகரிக்கும். எனவே இன்று யாருடனும் விவாதம் அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். இல்லையெனில் சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம். அமைதியாக இருப்பது மட்டுமே வெற்றிக்கான வழியை திறக்கும். 2. ராகு காலத்தில் எந்த ஒரு நிதி அல்லது புதிய வேலையையும் தொடங்காதீர்கள். காலை 7:57 முதல் 9:22 வரை ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் எந்தவிதமான கொள்முதல், முதலீடு, பயணம் தொடங்குதல் அல்லது முடிவெடுப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் இந்த காலம் குழப்பத்தையும் இழப்பையும் குறிக்கிறது. 3ஆம் பால் ஆஸ்டம் கம்பாஸ்டியூட் உப்பு அல்லது வெள்ளை பொருட்களை கடனாக கொடுக்காதீர்கள். திங்கட்கிழமையில் இந்த பொருட்களை தானம் செய்வது அல்லது கடன் கொடுப்பது சந்திர தோஷத்தை அதிகரித்து வீட்டில் மன அழுத்தம் அல்லது நிதி சமநிலையற்ற தன்மையை கொண்டு வரலாம். தானம் செய்ய வேண்டுமென்றால் அரிசி அல்லது துணிகளை தானம் செய்யுங்கள். 4வது இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவது. தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று மனம் ஆற்றலுடன் இருக்கும். ஆனால் இரவு வெகுநேரம் விழித்திருப்பது அல்லது கவலைப்படுவது இந்த ஆற்றலை சமநிலையற்றதாக மாற்றக்கூடும். சரியான நேரத்தில் ஓய்வெடுங்கள். ஏனெனில் இன்றைய தூக்கமின்மை வரும் நாட்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும். பொருளாதார கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் சமநிலையானதாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக இருக்கும். தனுசு ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் சுகர்ம யோகத்தின் தாக்கத்தால் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். திங்கட்கிழமையாக இருப்பதால் சந்திரனின் ஆற்றல், மனதில் உணர்திறன் மற்றும் ஒரு முடிவெடுக்கும் திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது. எனவே இன்று நிதி முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் பகுத்தறிவுடன் எடுக்கவும். முதலீடு மற்றும் பங்குச்சந்தை சுகர்ம யோகம் இன்றைய மிகப்பெரிய நேர்மறையான அறிகுறியாகும்.
இப்போ இந்த யோகம் முயற்சிகளை வெற்றியின் திசையில் கொண்டு செல்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு முதலீட்டிற்கு திட்டமிட்டிருந்தால் அல்லது நடந்து கொண்டிருக்கும் முதலீட்டில் மாற்றம் விரும்பிய மதியம் 12 மணிக்கு மேல் உள்ள நேரம் சுபமானதாக இருக்கும். இருப்பினும் ராகு காலத்தில் காலை 7 மணி 57 நிமிடத்திலிருந்து 9 மணி 22 நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையையும் தவிர்க்கவும். இரண்டாவது வர்த்தகம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள். மூலம் நட்சத்திரத்திற்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தின் தொடக்கம் வர்த்தக லாபத்திற்கு நல்லதாக கருதப்படுகிறது. உங்கள் பணித்துறை வெளிநாட்டு வர்த்தகம், சந்தைப்படுத்தல் அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் 2 இன்று புதிய தொடர்புகளை உருவாக்குவதிலும் பழைய வாடிக்கையாளர்களுடன் இணைவதிலும் லாபம் கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள். ஏனெனில் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் மனம் அவசரமாக முடிவெடுக்கும் போக்கை கொண்டு வரக்கூடும். மூன்றாவது கடன் மற்றும் செலுத்துதல். இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். குறிப்பாக மதியம் 1:30 முதல் 3 மணி வரை குளிக மற்றும் துர்முகூர்த்தம் இரண்டும் செயலில் இருக்கும் நேரத்தில். இந்த நேரம் நிதி குழப்பம் மற்றும் சர்ச்சைகளின் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும். யாரிடமாவது பழைய பாக்கி வசூலிக்க வேண்டியிருந்தால் இன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை வசூலிக்க ஏற்றதாக இருக்கும். நான்காவது தொழில் மற்றும் வருமானம். சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் தொடர்பான பணிகளில் சிறிது தாமதம் அல்லது எதிர்ப்பை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் இறுதியில் லாபம் நிச்சயம் என்று சுகர்ம யோகம் சுட்டிக்காட்டுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுடன் உரையாடுவதற்கும் தங்கள் பணித்திறனை வெளிப்படுத்துவதற்கும் உகந்த நேரம். இது வரும் நாட்களில் பொருளாதார வளர்ச்சி அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகளை தரக்கூடும். ஐந்தாவது சுப பரிகாரங்கள். இன்று சிவபெருமானுக்கு வெள்ளி அல்லது பாலால் அபிஷேகம் செய்து வெள்ளை ஆடை அணியுங்கள். இதனால் மனக்க சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். சுருக்கம். நாளின் தொடக்கம் சற்று நிலையற்றதாக இருக்கும். ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். திட்டமிட்ட முதலீடு, ஒழுக்கமான செலவு மற்றும் நன்கு சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகியவை இன்று நீண்டகால பொருளாதார லாபத்தை தரும். இந்த திங்கட்கிழமை தன்னடக்கம் மற்றும் பொறுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதற்கான அறிகுறியை கொடுக்கிறது.